அரிசியை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா? ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 250 கிராம் அளவுள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த அரிசியை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை கழுவி காய வச்சு அரைச்ச மாவு நான் 1 கப்பு எடுத்துருக்கேங்க. இந்த மாவு நான் ஏற்கனவே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா கடையில் அரிசி மாவு வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவும் நான் 250 கிராம் அளவுள்ள கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேங்க. நீங்கள் கோதுமை மாவு சேர்க்காமல் முழுமையாக பச்சரிசி மாவு வச்சு கூட செய்யலாம். ஆனால் கோதுமை மாவு சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கோதுமை மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்து விட்ட அரிசி மாவு கோதுமை மாவு ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகிடணும். அரிசி மாவு கோதுமை மாவு ரெண்டுத்தையும் நல்லா கலந்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நாம் 2 கப்பு அரிசி மாவு எடுத்தோம், அதனால் 1½ கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் அளவு. நான் 1½ கப்பு எடுத்துருக்கிறேன் 2 கப்புக்கு. இப்போ 1 கப்பு போட்டுறேன். அடுத்ததாக 1/2 கப்பு இதை சேர்த்துட்டு நம்ம 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா 2 கப்பு அரிசி மாவு கோதுமை மாவு 2 கப்பு ரெண்டுமே சேர்ந்து 2 கப்பு எடுத்துருக்குறோம். அதனால் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி அந்த ரேஷோவில் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். இப்போ வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த தண்ணியை நம்ம வடிகட்ட போகிறோம். ஏன்னா அது நிறைய தும்பு தூசிலாம் எனக்கு தெரியுது, அதனால் நான் வடிகட்டிக்கிறேன். தும்பு தூசி இல்லைன்னா நீங்கள் வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேங்க. அதில் நான் இப்போ வடிகட்டி விட்டுக்கிறேன். எவ்வளோ தூசி மிதக்குது பாருங்கள், அதனால தான் நான் வடிகட்டி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது. வெல்லம் கொதிக்க வச்ச அந்த பேனையை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதிலே நம்ம வடிகட்டின இந்த வெல்லம் தண்ணி அதை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். வெல்லம் தண்ணி இப்போ மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் அப்படியே இடித்து போடுறதா இருந்தால் ஒரு 4 ஏலக்காய் இல்லைனா 3 ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி அதை சேர்த்துக்கிறேன். இந்த சுக்கு பொடி சேர்க்கறதுனால நல்ல செரிமான பிரச்சனை இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கலந்து வச்ச இந்த மாவு அதை இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்தோடனே பாருங்கள் அப்படியே இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவு வெல்லம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இறுகி வந்துடும். இப்போ நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். நெய் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். அவ்வளவுதாங்க, நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்போ தான் நல்லா சூடு ஆறும். மாவு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இப்போ நல்லா சூடு ஆறி இருக்குது. இந்த சூடு இருக்கும் பொழுதே நம்ம பிசைஞ்சிடணும். கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி நெய் தொட்டுக்கோங்க. அப்படி நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெயை கூட தொட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மாவு நல்லா தயாராகிருக்கு. இதிலேருந்து நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல், இந்த கீறல்கள்லாம் இல்லாமல், அதாவது வெடிப்பு இல்லாமல் இந்த உருண்டைகளை நம்ம உருட்டிக்கணும். பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம்.
எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். வாழை இலையில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் வேண்டாம்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படி வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பர் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கவரை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி அப்படியே அழுத்தம் கொடுத்து நம்ம கைகளாலேயே ப்ரெஸ் பண்ண முடியும். இப்படி பண்ணிவிட்டு திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ப்ரெஸ்ஸிங். கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் 6 பீஸ் நீங்கள் தட்டி வச்சுட்டு கூட சுடலாம். இல்லை 10 பீஸ் தட்டி வச்சுட்டு கூட நீங்கள் சுடலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு தடிமனாக இருக்க மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மெத்தடு நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இது மேலே நம்ம இன்னொரு நெய் தடவின இலை அதை நான் அப்படி மூடிடுறேன். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம கை வலிக்க தட்டாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை பொரித்து காமிச்சிடுறேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே அது பொரிஞ்ச உடனே மேலே வரும். அது வரைக்கும் நாம் கரண்டியை வச்சு திருப்பக்கூடாது. இப்போ பாருங்கள் மேலே வந்துடுச்சு. இப்போ நாம் பரட்டி விட்டுக்கலாம். அடுத்த பீஸும் இது மேலே வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் போடணும். நான் இப்போ இன்னொரு பீஸையும் போட்டுக்கிறேன். இது மேலே வர்றதுக்குள்ளே நாம் இதை பரட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு அதிரசமாக நம்ம போட்டுட்டு மேலே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பீஸை நாம் போடணும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த அதிரசம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நாம் எடுத்துடலாம். ரெண்டாவது போட்டது மேலே வந்துருச்சு. அதை நான் ஒரு பரட்டி ஏற்கனவே பரட்டிட்டேன். மறுபடியும் ஒரு பரட்டி விட்டுட்டேன். அந்த பக்கமும் நல்லா வெந்து கிடைக்கும். இதை இப்படி கரண்டியில் எடுத்துட்டு இன்னொரு கரண்டியை வச்சு நம்ம அழுத்தி பிழிஞ்சிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி சாய்ச்சி விட்டு அப்படியே அழுத்தி பிழிங்க. அவ்வளவுதான். இப்போ நான் பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ இன்னொரு அதிரசமும் வெந்துருச்சு. மிதமான தீயில் வச்சுட்டே நீங்கள் பொரிச்சிக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வரணும். அதுதான் இதுக்கு வெந்ததுக்கான அடையாளம். இப்போ இந்த அதிரசமும் பாருங்கள் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை பிழியறதுக்கு நான் அதிரசம் கட்டை வச்சுருக்கேன். அந்த கட்டை இருந்தால் அதில் இந்த மாதிரி நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்டை இருக்கும், அது கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் தட்டில் வச்சு செட் பண்ணிக்கணும். இந்த ஹோல்ஸ் வழியாக எண்ணெய் எல்லாமே கீழே இறங்கிடும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். அழுத்தினதுக்கு அப்புறமா நாம் கரண்டியில் இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக எண்ணெய் வடிஞ்சிருச்சு. இதையும் நான் பிளேட்டில் மாற்றிடுறேன். இதே மாதிரி தான் எல்லா அதிரசத்தையும் நாம் சுட்டு எடுக்க போகிறோம். மாவு நல்லா வெந்துட்டதுனால ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளவுதாங்க. அரிசி மாவையும் கோதுமை மாவையும் சேர்த்து அருமையான சாஃப்டான அதிரசம் தயாராகிடுச்சு. நம்ம பாகுபதம் எதுவுமே எடுக்காமல் ரொம்ப சுலபமான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஒவ்வொரு அதிரசமும் நல்ல சூப்பராக வந்திருக்குது. இன்னும் இந்த அதிரசத்தை நம்ம சுட்டு வச்சுட்டு மறுநாள் புட்டு சாப்பிடும்போது அவ்வளோ மெத்துன்னு இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு 2 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 20-21 அதிரசம் வந்திருக்கு. எல்லாமே நான் மீடியம் சைஸில் தான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அதிரசம் கூட புண்டு போகலை, விரிஞ்சு போகலை, எதுவுமே ஆகலை. எல்லாமே நான் மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள். இதில் நான் ஒரு அதிரசத்தை உங்களுக்கு இப்போ புட்டு கூட காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு. பார்த்தீங்களா? ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும். நான் லைட்டாக தான் வந்து கொடுக்குறேன். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் இதை நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நல்லா வாயில் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக பல்லுக்கு கடிப்படும்போது ரொம்ப சாஃப்டாக தெரிஞ்சுது எனக்கு. நாம் சேர்த்த அந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. மாவுடைய அளவும் கரெக்டாக இருக்குது. நான் கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு சேர்த்துருந்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோதுமை மாவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு வச்சே செய்யலாம். நார்மலாக நம்ம அதிரசம் செய்கிறதா இருந்தால் அரிசியை 3 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஊற வச்சு
அதை காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி தான் நாம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட செய்யலாம். அதாவது அதிரசமே செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, பாகுப்பதமும் தேவையில்லை. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த அதிரசத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.